டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி ஸ்டைலில் நல்லா மொறுன்னு பாப்கார்ன் செய்ய போகிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரை வச்சு செய்ய போகிறோம். இந்த காலிஃப்ளவர் பாப்கார்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே அப்படியே இருக்கும். வீட்டில் பிள்ளைங்கள்லாம் உங்களை கடையில் அடிக்கடி இந்த மாதிரி வாங்கி கொடுக்க சொல்லி தொல்லை பண்ணாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வீட்டிலே இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் நீங்களும் செஞ்சிடலாம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் எனி டைம் ஸ்நாக்ஸ் சூப்பராக ஒன்று செய்ய போகிறோம். அதுவும் நம்ம காலிஃப்ளவர் பாப்கார்ன் தான் செய்ய போகிறோம். அந்த காலிஃப்ளவர் பாப்கார்ன் ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம அடுப்பில் 2 லிட்டர் தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தில் சுட வச்சுருக்கோம். நல்லா தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. இந்த சூடாகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் அதை உள்ள தண்ணியில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க போகுது. இந்த சமயத்தில் நம்ம இங்கே காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம். காலிஃப்ளவரோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணது 1/2 கிலோ. இப்போ நீங்கள் ஒரு 3/4 கிலோ ஒரு 800 கிராம் வாங்கினீங்கன்னா க்ளீன் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு பூ கிடைக்குதோ அந்த பூ தான் நமக்கு சரியான அளவு. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பாப்கார்ன் சைஸில் இந்த மாதிரி நல்லா கொடை கணக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் பெருசாக எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட சிறுசாக கூட எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நம்ம இந்த சூடான தண்ணியில் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம வெந்நீரில் சேர்த்தாச்சு, எல்லா பூவையும் வெந்நீரில் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியமான ஹீட்டில் கண்டிப்பாக இது நம்ம வேக வச்சு எடுக்கணும். அந்த உப்பு, காரம், மஞ்சள் எல்லாமே சேர்ந்து நல்லா இதில் நல்லா வெந்து உள்ள சாப்பிடும்போது நமக்கு இதிலே உப்பு காரம் சேர்ந்துடும். அப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். வெந்நில காலிஃப்ளவர் பூ 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் பூவை பூரான் வெந்நிலேருந்து தனியாக நம்ம அரிச்சு எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அரிச்சு எடுத்துருவோம். அரிச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை பூரா நம்ம இந்த மாதிரி வடிகட்டிடுவோம். தட்டில் போட்டு வடிகட்டிடலாம். இப்போ இது நமக்கு நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 150 கிராம் மைதா மாவு, அதாவது 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு மைதா மாவு எடுத்து இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துடணும். 100 கிராமு கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் நம்ம இந்த மைதா மாவோடு சேர்த்துடணும். தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ மாவோடு சேர்த்து நம்ம மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாவு இந்த அளவு கலந்து முடிச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 சேர்ந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த மாவில் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா மாவுலேயும் நல்லா கலந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். காலிஃப்ளவர் பூவை நம்ம இப்போ வேக வச்சு தனியாக நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கோம்ல, அந்த பூவில் சும்மா 2-3 பூவை எடுத்து போடுங்க. போட்டுட்டு நல்லா பெரட்டுங்க. அந்த ட்ரை மாவுலேயே இந்த மாதிரி பெரட்டி எடுங்க. எதுக்காகனா அந்த மூளை முடுக்கிலலாம் இந்த மாவு நல்லா போய் செட் ஆகணும். அதுக்காக நல்லா பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி பெரட்டிட்டு தனியாக எடுத்துடணும். உதிரி மாவில் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மாவில் புரட்டி எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடணும். இது போல் இதே மாதிரி இருக்கிறதையும் நம்ம இந்த மாவில் புரட்டி தனியாக எடுத்து வச்சுருவோம் தட்டில். காலிஃப்ளவர் பூவை இப்போ நம்ம ட்ரை மாவில் நல்லா புரட்டி எடுத்து தனியாக அந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருக்கோம். பிளேட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம மீத மாவு இருக்குது அந்த பவுலில், இந்த மீத மாவில் மாதிரி சின்ன பவுலில் 100 ml தயிரை நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிருங்க. நைஸாக கடைஞ்சிருங்க. அப்படியே ஊற்றுனா திரளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா நைஸாக விஸ்க வச்சு நல்லா கடைஞ்சிட்டு நம்ம தயிரை 100 ml உள்ளே சேர்த்துடலாம். இதோட சேர்த்து 1 டீஸ்பூனு சோயா சாஸு. அந்த மாவில் தயிரும் சேர்த்தாச்சு, சோயா சாஸ் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 100 ml தண்ணி, சாதாரண தண்ணி 100 ml மட்டும் சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு இப்போ விஸ்க் வச்சு மாவை நல்லா கரைச்சிக்கிறணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு அந்த லைட்டாக அந்த உருண்டை மாதிரி இருக்க தான் செய்யும். விஸ்க் வச்சு மாவை நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கிறணும். கலந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு திக்கான லிக்யூடாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு மாவை கலந்து முடிச்சுட்டு இந்த மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டோம். அதனால் திருப்பி எதுவும் சேர்க்க வேண்டாம். திருப்பி தயிரும் சோயா சாஸு மட்டும் ஊற்றி கொஞ்சமாக 100 ml தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவர் பூவை உள்ளே சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம். ஒரு முங்குற அளவுக்கு பாதி மட்டும் சேர்ப்போம். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ கையிலே நல்லா பரட்டுங்க.
அந்த லிக்விடான மாவு வந்து நல்ல ஒரு கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி கொடுங்க. இப்போ நம்ம மாவில் வந்து நல்லா புரட்டி வச்சாச்சு. புரட்டி வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுக்கணும். ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு அந்த லிக்விட் மாவை லேசாக உதறிடுங்க. நல்லா உதறிட்டு அப்படியே இங்கே நம்ம வந்து ப்ரெட்டு தூளை அடித்து வச்சுருக்கோம். அந்த பிளேட்டில் ப்ரெட்டு தான் நம்ம சாதாரணமாக இனிப்பு ப்ரெட் இருக்குல்ல, அந்த ப்ரெட்டு தான் நம்ம அடித்து வச்சுருக்கோம். அதில் போட்டு நல்லா மேலே இந்த ப்ரெட்டு தூள் ஒட்டுற மாதிரி ஒரு கோட்டிங் ஒட்டுற மாதிரி உதிரி உதிரியாக தானே இருக்குது, அதை அப்படி ஒட்டுற மாதிரி ஒரு பரட்டிட்டு தனியாக இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. சரி, நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெட்டு தூளில் தூவி புரட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை புரட்டி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து அதை பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா அந்த காலிஃப்ளவர் பீஸ் வந்து நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் வந்து இப்போ நல்லா ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் சூடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா சூடாயிடணும். ஆவி பறக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, நல்லா சூடாயிடணும். அடுப்பு சூடான பிறகு மீடியத்திலே வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் நம்ம கடைசி வரைக்கும் பொரிக்கிறதுக்கு. இப்போ நமக்கு எண்ணெய் சூடு சரியாக இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம ப்ரெட்டு தூளில் முக்கிய வச்சுக்கூடிய அந்த காலிஃப்ளவர் பாப்கார்னை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மாதிரி கொஞ்சம் அலக்கலக்காக போடுங்க. ஒரு ரவுண்டுக்கு தேவையானது நம்ம உள்ளே போட்டாச்சு. இப்போ நமக்கு நல்லா முழுன்னு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு 1.5 நிமிஷத்தில் நம்ம அதை அப்படியே ஜல்லிக்கரண்டி வச்சு புரட்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த பக்கம் நல்லா புரட்டி விடுங்க. எண்ணெயிலேயும் நல்லா சுற்றி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்று போல் வெந்து வரணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா செவந்து ப்ரௌனாக வரணும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்த உடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது பபுள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உள்ள வரைக்கும் அது எண்ணெய் போயிட்டு அது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு கூட வேண்டாம். நமக்கு ஒரு 4 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 5 நிமிஷம் நம்ம காலிஃப்ளவரை ஏற்கனவே வேக வச்சுட்டோம். இப்போ நமக்கு வந்து மேமாவு வெந்து வரணும், அவ்வளவுதான் டைம். இப்போ 4 நிமிஷத்தில் நமக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக அரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம 2வது ரவுண்டு அதேமாதிரி நம்ம இங்கே லிக்விட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மாவில் 2வது ரவுண்டுக்கு தேவையான அளவு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாதிரி பிரட்டி கொடுத்துட்டு மாவெல்லாம் நல்லா கோட்டிங் ஆன உடனே இப்போ நம்ம கிளறி வச்ச அந்த மாவில் அப்படி லேசாக ஒரு உதறிட்டு இங்கே ப்ரெட்டு தூளில் போட்டு பிரட்டிடலாம். ப்ரெட்டு தூளில் போட்டு பிரட்டிட்டு இதுமாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா பீஸுகளையும் இதே போல் நம்ம ப்ரெட்டு தூளில் பிரட்டி எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துருங்க. நல்லா மேலே பூரா நல்லா முறுமுறுன்னு இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்குது. இந்த தட்டில் இருக்கிறது பூரா எனக்கு தான். உங்களுக்கு வேணும்னா இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ஒரு காலிஃப்ளவர் பாப்கார்ன் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் இப்படி வந்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.